வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. இன்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது 2 விஷயத்தை டெக்ளேர் பண்ணார். அது ஒன்று எங்கள் அரசியல் எதிரி திமுக தீய சக்தி அப்படின்னார். ஓகே, அதை வீழ்த்திட்டார். எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி. எனக்கெல்லாம் 20 வருஷத்து கனவு இவங்களை வீழ்த்த வேண்டும் என்பது. அது உங்களால் நடந்தது, மகிழ்ச்சி. ஆனால் அப்புறம் வீழ்த்தின பிறகு நீங்கள் பொக்கே தூக்கிட்டு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொன்னாடை ஊற்றி கட்டி அணைச்சி, அது எல்லாம் எதுக்குன்னு தெரியல. ஒரு வேளை அது சம்பிரதாயத்துக்காக ஒரு மரியாதை நிமித்தம் சந்திப்பாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே. ஆனாலும் இந்த தமிழக மக்கள் இந்த விசிலடிச்சாங்குஞ்சிகள்லாம் அடுத்த தலைமுறை இப்போ என்ன குழம்பி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பிரகடனம் பண்ணிங்க பாருங்கள். டெக்ளரேஷன், அரசியல் எதிரி திமுக அந்த தீய சக்தி. ஓகே, கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னீங்க. அந்த கொள்கை எதிரி பிஜேபின்னா எந்த கொள்கை? முதல்ல உங்கள் கொள்கை என்னன்னு எனக்கு தெரியணும். உங்கள் கொள்கை என்னன்னு தெரிஞ்சால் தானே அவன் கம்யூனிஸ்ட்டு பேருக்காவது ஒரு கொள்கை வச்சுருப்பான். ஒவ்வொரு கட்சிக்காரனும் பேருக்கு ஒரு கொள்கை வச்சுருப்பான். அந்த கொள்கையே இல்லாதவன் நிறைய கட்சிக்காரங்க இருக்கானுங்க. இருக்கட்டும். இப்போ என்னோடய கேள்வி, பிஜேபிக்கு ஒரு கொள்கை உண்டு. அது என்ன கொள்கைன்னா, எங்கள் இந்த நாடு மகாபாரதம், பாரதம், இந்தியா. இதில் இந்து சமயம் என்பது எங்களுடைய இந்த நாட்டின் ஆதி சமயம் அப்படின்றது கொள்கை. இருக்கட்டும். இப்போ என் கேள்வி அதெல்லாம் கிடையாது. கொள்கை எதிரின்னு சொன்னீங்க இல்லையா? எந்த கொள்கைக்கு எதிரி? நீங்கள் உறவு வச்சுருக்கிறது, கூட்டு வச்சுருக்கிறதெல்லாம் மும்பையில் குண்டு வச்சு அப்பாவி மக்கள் பல பேரை கொன்னவங்களோட, கோவையில் குண்டு வச்சு நூற்றுக்கணக்கான பேரை கொன்னவனோட ஒருவேளை அது ஒரு கொள்கையோ? நாங்கள் இந்து சமயத்தின் சார்பில், பிஜேபி பின்பற்றக்கூடிய இந்து சமயத்தின் சார்பில் எந்த நாட்டிலையும், எந்த ஊர்லேயும், எந்த காலத்துலேயும் குண்டு வச்சது கிடையாது, கொலை பண்ணது கிடையாது. என்ன கொள்கை? எது கொள்கை? இவங்களை குழப்பக்கூடாது. இவங்க இப்போ தான் இந்த சில்லடிச்சாங்குஞ்சிகள்லாம் 18 வயசு 20 வயசில் முத ஓட்டு போட வந்திருக்கான். இவனுங்களை போட்டு நீங்கள் குழப்பக்கூடாது. ஏதோ பிஜேபின்னா பயங்கரமான மத வெறியா? எது மதவெறி? குண்டு வைக்கிறது மதவெறியா? எல்லாரையும் அரவணைச்சி போகிற ஜீவகாருண்யம் மதவெறியா? கொல்றது மதவெறியா? ஜிகாத்து கொலை பண்ணுறது மதவெறியா? யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிற ஜீவகாருண்யம் மதவெறியா? ஏன் மதத்துக்கு வாங்க, ஏன் மதத்துக்கு வாங்க, ஏன் மதத்துக்கு வாங்கன்னு மாமா வேலை செய்கிறது மதவெறியா? நீ வந்தாவா வராட்டி போ, நான் என் சமயத்தின்படி பின்பற்றேன்ட்டு சிவனேன்னு இருக்குது மதவெறியா? தெரியணும்ல. சரி, அதை விடுங்க. தனிப்பட்ட முறையில் அது கொள்கை ரீதியாக பார்த்தாலும் மோடிஜி பாரத பிரதமர் 15 ஆண்டுகள் குஜராத்தோட முதலமைச்சராக இருந்தார். 15 வருஷம் கழித்து பிரதமராகிறதுக்காக அந்த பதவியை துறந்தார். 15 வருஷத்தில் அவருக்கு வந்த சம்பளத்தை ஒரு பைசா கூட தொடாமல் அப்படியே பெண்கள் கல்விக்குரிய ட்ரஸ்ட்டில், பெண்கள் கல்விக்குரிய ஒரு ட்ரஸ்ட்டில் அப்படி கொடுத்துட்டு வந்துட்டார். ஒருவேளை அந்த கொள்கை உங்களுக்கு பிடிக்காதோ? அதான் கொள்கை. அப்படி இருக்க முடியுமா உங்களால்? விடுங்க. இப்போ பிரதமராக இருக்கார். மேபி 20 வருஷத்துக்கு கூட இருக்கலாம்.
2014 இன்றைக்கி 12 வருஷம் ஆச்சு. இனி 2029 வரைக்கும் இது ஓடும், 15 வருஷம் ஓடிடும். அப்பையும் 20 வருஷம் கழித்து அவர் பிரதமர் பதவி விடும்போதும் பிரதமர் பதவிக்குரிய அந்த சம்பளம் இருக்கும் இல்லையா, ஒரு பைசா விடாமல் இன்னொரு வளர்ச்சிக்கான திட்டத்தில் ஒரு ட்ரஸ்ட்டில் அவர் கொடுத்துட்டு வெறும் ஆளாக வெளியே வருவார். அப்துல் கலாம் எப்படி ஒரு ட்ரங்க் பெட்டியோட வெளியே வந்தாரோ அப்படி வருவார். அதுதான் கொள்கை. இந்த கொள்கைக்கு தான் நீங்கள் எதிரியா? கொள்கை எதிரியா? 16 வயசில் பாலிய விவாகம் பண்ணிவிட்டு, இல்லை நான் குடும்பம் நடத்த மாட்டேன், நான் பொதுப்பணி செய்ய போகிறேன்னு வெளியே வந்து ஒரு துறவியாக பல்வேறு யோக பாவனைகளை கற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவரை அடையாளம் கண்டு வாஜ்பாய் வந்து அவரை நீ வந்து நாட்டுக்கு சேவை செய் அப்படின்னு சொல்ல வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி என் வயசு 76 வயசு அவருக்கு. 60 வருஷமாக ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியாக ஒழுக்க சீலனாக எந்த பெண்ணையும் காமத்தோடு திரும்ப பார்க்காத அந்த கொள்கைக்கு நீங்கள் எதிரியா? கொள்கை எதிரின்னா எந்த கொள்கைக்கு எதிரின்னு தெரியணும்ல. அப்போ நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நடிகை ஒத்துக்கலைன்னா பாலியலால் குடிக்கிறது நல்ல கொள்கையோ? அது மாதிரி கொள்கை தான் உங்களுக்கு பிடிக்குமோ? எந்த கொள்கைக்கு எதிரி தெரியணும். மதம் சார்ந்த கொள்கைன்னா யாரையும் துன்புறுத்தாத மதம், அதை கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடாது. குண்டு வைக்கிற நல்ல கொள்கை, மதம் மாற்றுறது, மாமா வேலை செய்கிறது, ஏன் மதத்துக்கு வான்னு கூப்பிடுறது, காசு கொடுத்து கூப்பிடுறது, அது நல்ல கொள்கை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அது வெக்கமாக இருக்குது. அவனை அப்படி கூப்பிட்றதுக்கு எங்களுக்கு வெக்கமாக இருக்குது. அது வெக்க, ரோஷம், மானம் அதெல்லாம் பிறவிலே அமையணும், எல்லாருக்கும் வராது. அதனால் கொள்கை எதிரின்னு சொன்னால் இன்றைக்கி அவ்வளோ பெரிய வார் நடக்குது பாகிஸ்தானோட. ஏன்னா அவன் சுண்ணத்து பண்ணியிருக்கனான்னு திறந்து பார்த்துட்டு சுட்டாம்பார். பெண்களின் குங்குமத்தை, சிந்தூரத்தை அழித்தான். ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தினார். அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆயிரக்கணக்கான ட்ரோன் வந்துக்கிட்டு இருக்கு, அதை இங்கே அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதனோட அடையாளம் இந்த இந்தியாவில் அந்த ஏரியாவை தவிர எந்த இடத்துலையும் ஒரு சின்ன சலம்பல் கிடையாது. இவ்வளோ அமைதியாக ஒன்றுமே நடக்காத மாதிரி வச்சுருந்தார் பாரு. நினச்சாலே சிலிர்க்குதியா. எப்படியா ஒரு பிரதமர் ஒரு போர்க்களங்க நடந்துக்கிட்டு இருக்கு, நாடு முழுக்க அது தெரியாமல் வச்சுருந்தார் பாருங்க. யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம, எந்த விளைவுறும் இல்லாமல், அதை அலட்டிக்காமல், அது சம்மந்தமாக பயங்கரமாக பயமுறுத்தாமல், அப்படி எல்லாம் ரொட்டீனாக ஓடிக்கிட்டு இருக்கு. பஸ் ஓடுது, ட்ரெயின் ஓடுது, அவன் வேலைக்கு போகிறான், வாரான், என்ஜாய்மெண்ட்டு, கேளிக்கைகள், களியாட்டங்கள், கிரிக்கெட்டு எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு போர் நடக்குதுன்றதுக்காக எந்த ஒரு அதிர்ச்சியும் கிடையாது நாட்டில். என்னையா நிர்வாகம்? அந்த கொள்கைக்கு நீங்கள் எதிரியா? உருட்டுவீங்களா அப்போ உங்கள் கொள்கையில்? நாட்டை அப்படி பிரட்டிக்கிட்டே இருக்குன்னு தான் அதான் கொள்கையா? எந்த கொள்கைக்கு எதிரி எங்களுக்கு தெரியணும்ல. இப்போ கூட பாருங்கள், ஈரானும் இஸ்ரேலும் அடிச்சுக்கிறான். ஜலசந்தியில் கப்பலை விட மாட்டேறான். அத்தனை உலக நாடுகள் எல்லாம் பூவல் ரேட்டு ஏறி 300 ரூபா 200 ரூபா ஏறி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனால் இங்கே மட்டும் இது வரைக்கும் அந்த பூவல் ரேட்டும் ஏறலை, எந்த அதிர்வும் இல்லை. இப்போ தான் சொல்கிறாரு கொஞ்சம் தங்கம் வாங்கிறது ஒரு வருஷத்துக்கு குறைச்சிக்குங்க, ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதோட நிறைய ஃபியூவல் செலவாகிற மாதிரி அலையாதீங்கன்னு சொல்கிறார். அது நியாயமானது. ஐயாலாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். மோடிஜி சொல்லிட்டாருன்னா அது ஆண்டவன் வார்த்தை, அது மோடிஜி வார்த்தை கிடையாது. அது ஆண்டவன் சொல்கிறாரு,
கவர்னர் கேட்குறாருன்னு நமக்கு நாங்கள் கேட்போம். 100 கோடி 140 கோடி மக்களில் இது மாதிரி சலம்பல் கேஸு ஒரு 10 கோடி 20 கோடி இருக்கும். வளரிக்கிட்டு இருக்கவங்க அதை விடுங்க. சத்தியவான்கள், நேர்மையான தேச பக்தர்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஆமாம், அவர் சொன்னதை அப்படி ஃபாலோ பண்ணுவோம். அனாவசியம் வண்டியை வெளியே எடுக்க மாட்டோம், பூவலை ரொம்ப வீணாக்க மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் ஐயாலாம் அவர் சொன்னார்ன்றதுக்காக இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தையே நம்பாமல் எல்லா இடத்துக்கும் சூரிய சக்தியை போட்டு அதுக்கு அவங்க மானியம் வேறு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் அதைத்தான் சொல்கிறேன். மின்சார வாரியத்தை நம்பாத. அவன் 3 மடங்கு ஏற்றிட்டான், 3 மடங்கு ஏற்றிட்டான். இவர் இன்னும் எத்தனை மடங்கு ஏற்ற போகிறாரு தெரியாது. 200 யூனிட் வரை ஃப்ரீயாக கொடுக்கணும், என்ன ஆக போகுது தெரியல. ஆனால் எல்லோரும் அவர் இப்போ ஒன்று மத்திய அரசு இன்றைக்கி வரைக்கும் மானியம் கொடுத்துட்ருக்கு. நல்லா அவங்கவுங்க ஒரு சூரிய சோலார் பேனலை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மின்சாரம் கட்டணமும் கிடையாது, எக்ஸ்ட்ரா மின்சாரத்தை விற்று லாபமும் சம்பாதிச்சிக்கலாம். வெரி சிம்பிள். அந்த கொள்கைக்கு எதிரியா? சிந்து நதியை அப்படியே பாகிஸ்தானுக்கு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து ராஜஸ்தான் தார் பாலைவனத்தை சோலையாக மாற்றிட்டுருக்காரு. கங்கை நதியை பெங்கால் பக்கம் இருந்து அப்படியே கொண்டு வந்து கோதாவரியோடு இணைச்சி, கோதாவரியை கொண்டு வந்து காவிரியில் இணைச்சி, காவிரியை கொண்டு வந்து வைகையில் இணைச்சி, வைகையை கொண்டு போய் தாமிரபரணி, அத்தனையும் நடந்துகிட்ருக்கு. பிரமாதமான ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டுருக்கு. எங்கேயுமே அம்ருத் வாட்டர் ப்ராஜெக்டு. யாரும் இந்த மினரல் வாட்டர்னு தண்ணியை போய் காசு கொடுத்து எங்கள் மக்கள் வாங்கக்கூடாது. எல்லாருக்கும் வீட்டிலே வந்து ஆற்று நீர், தூய்மையான ஆற்று நீர் கிடைக்கணும்னு சொல்லி அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை அமைதியாக செஞ்சிகிட்ருக்காரு. அந்த கொள்கைக்கு எதிரியா? எந்த கொள்கைக்குயா நீங்கள் எதிரி? பிஜேபி உங்கள் கொள்கை எதிரி. எங்களுக்கு அது ஜோக்காக இருக்குது, உங்களுக்கு அது எப்படி தெரியுதோ எனக்கு தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, தூய்மை இந்தியா, தூய்மை இந்தியான்னாரு. எந்த ரிவர் இப்போ தூய்மையாக இருக்குது? எந்த ஆறு உங்களுக்கு தூய்மையாக இருக்குது? ஆறு இல்லா ஊர் பால். நாங்கள் எங்கள் அவை தாய் ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால். திருநெறி இல்லாத நெற்றி பால். பால்னால் வீணாக போடுறதுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு பால்னால் அர்த்தம் கூட தெரியாது. அவன் ஏதோ பாலை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. தமிழ் அந்த அளவுக்கு கேவலமாக போச்சு தமிழ். அகழ்வாரை தாங்கும் நிலம் தான் கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சரே இகழ்வாரை தாங்கும் நிலம்ன்றான். என்னங்கடாது. பழைய முதலமைச்சருக்கும் திருக்குறள் வரல, கல்வி அமைச்சர்களுக்கும் வரல. இன்னும் பள்ளி கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறாரு? பாரதியார் வேஷம் போட்டிருக்கீங்களா, திருக்குறள்லாம் நல்லா எழுதிருக்கீங்களான்றாரு. திருக்குறள் எழுதுந்து பாரதியார்னு சொல்லிகிட்டு இருக்கார் அவர். அந்த மாதிரி முட்டா பயல்கள் இருந்தால் தான் எங்களுக்கு மனசு கொதிச்சது. இவங்கள்ட்ட எப்படா ஒழிக்கிறதுன்னு எப்படியோ தெரிஞ்சது தெரியாமலும் உங்களால் ஒழிஞ்சிட்டானுங்க. சரி விடுங்க, அதை விடுங்க. 2019 இன்றைக்கி 7 வருஷம் விலையில்லா அரிசி, 15 கிலோ அரிசி இந்த ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு 7 வருஷமாக மாதம் 2 பேர் உள்ள குடும்பம்னா 15 கிலோ அரிசி, அதுவே வடநாடாக இருந்தால் 15 கிலோ கோதுமை, ஒரு கேஸ் சிலிண்டர், மின்சாரம், இத்தனையும் இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்டு வராரு. அந்த கொள்கைக்கு எதிரியா? தெரியணும்ல. இன்றைக்கி ஜிபுன்னு அவங்க 2.5 கோடி 3.5 கோடி 7.5 கோடி ரூபா பெருமானம் உள்ள காரெல்லாம் வச்சுருந்தானுங்க இந்த வீழ்ந்த நாதாரிங்க. நீங்களும் அது மாதிரி ரோல்ஸ் ராய்ஸு எல்லா காரும் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் தவறு கிடையாது. அந்த காரை ஓட்டுறதுக்கு 6 ட்ராக்கு 8 ட்ராக்கு 4 ட்ராக்குன்னு ஒரு இடம் விடாமல், மலைனாலும் மலை மேலே ட்ராக்கு, கற்பனையே பண்ண முடியாதியா? நான்லாம் 98 மலேசியா போயிட்டு அந்த நாட்டை பார்த்துட்டு 1997-98
இன்னும் ஹைவேஸு எப்படி வச்சுருக்காங்க நாட்டை, அப்படி வியந்து போய் ஐயோ நம்ம நாடு எந்த காலத்தில் இப்படி ஆகுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தா மலேசியா, சிங்கப்பூர், மற்ற அமெரிக்கா, ஆஸ்திரேலியா நாடுகள்லாம் ஜுஜிபின்னு ஆகிப்போச்சு. எங்கே திரும்பினாலும் ஃபஸ்ட் கிளாஸ் ரோடு. இந்த திராவிட திருடனுக்கு போட்ட ரோடு தான் லொடுக்குன்னு கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஒரு டெக்னிக்கலே இல்லாத சாலைகள். நீங்கள் என்ன இப்படி போட போகிறீங்களேன்னு தெரியாது. அப்படி வலுன்னு போட்டு எங்கள் வண்டியில் இப்போ நான் 7 மணி நேரத்தில் சென்னை டு கோவை வாரேன்னா மோடி போட்ட ரோடு தரம். அந்த கொள்கைக்கு நீங்கள் எதிரியா? இந்த கிராமத்து பிள்ளைங்க காசு கட்டாமல் படிக்கிறதுக்காக நவோதயா கல்வின்னு ஒன்று உருவாக்கி அருமையாக எல்லா மாநிலங்களும், ஈவன் கேரளா கம்யூனிஸ்டுக்காரன் காங்கிரஸ்காரனே ஏற்றுக்கிட்டேன். அதை கொள்ளையடித்த பணத்தெல்லாம் கல்லூரி பள்ளிக்கூடமாக கட்டி வச்சுருக்கிறதுனால இதை உள்ளே வந்துருச்சுன்னா நம்ம பிஸ்னஸ் படுத்துகிறோம், கல்வியை வியாபாரம் பண்ண முடியாதுன்றதுக்காக அதை வரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்களேன்னு தெரியாது. ஏன்னா நீங்களுமே அப்படி ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்கவர். உங்களை எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. ஏழை எளிய மக்கள், கிராமத்து பிள்ளைங்க உயர்கல்வி வரைக்கும் கட்டணம் இல்லாமல் மகிழ்ச்சியாக படிக்கணும்னு சொல்கிற அந்த கொள்கைக்கு நீங்கள் எதிரியான்னு எனக்கு தெரியணும். பிஜேபி எங்கள் கொள்கை எதிரினா எந்த கொள்கை தெளிவுபடுத்தணும். குழப்பக்கூடாது, யாரையும் குழப்பக்கூடாது. அதனால் எந்த கொள்கைக்கு நீங்கள் தூய்மை இந்தியான்ற கொள்கைக்கு எதிரியா? ஊழலற்ற நிர்வாகம் இந்த இப்போ 2016 இன்றைக்கி 12 வருஷமாக எந்த ஊழலும் சொல்ல முடியாத அந்த ஊழலற்ற இந்தியா மத்திய அரசு நிர்வாகம் என்ற அந்த கொள்கைக்கு எதிரியா? எந்த வெளிநாட்டிலேருந்து எதை வாங்கினாலும் கமிஷனே இல்லாமல் வாங்குவோம், எந்த கமிஷனும் கிடையாது, அது பொருத்தளவாடமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி கமிஷன் இல்லைன்னு சொல்கிற அந்த இதுக்கு எதிரியா? மலிவு விலைக்கு ரஷ்யா கொடுக்குறானே, சுரண்டிக்க வேண்டிதானே? அவன் கொடுக்குறத இங்கே வேறு வேலைக்கு விற்று யோசிக்கணும். மோடிஜி அவதார புருஷர், சும்மா ஒன்றே நாள் நினச்சிட்டு பேசிடக்கூடாது. நம்மளை மாதிரி நாம் ஒன்றேனா நடிப்புனால் நாக்க தொங்க போட்டு போவோம், இன்னும் என்னென்னமோ கேவலமாக நடந்துக்குவோம். தண்ணி அடிப்போம், தம் அடிப்போம், தெருப்பொருக்குவோம். அதெல்லாம் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் செய்கிறது. அந்த கொள்கையை வேணால் அதை செய்கிறவனா நீங்கள் எதிரின்னு சொன்னால் பரவாயில்ல. இப்போ இருக்க திமுக, அதிமுக எவன் குடிக்காதவன் எவன் இருக்கான், தம் அடிக்காதவன் இருக்கான், பாலியல் வக்கரம் இல்லாதவன் இருக்கான். அவங்கள நீங்கள் அரசியல் எதிரின்னா கொள்கை எதிரின்னு அவங்கள சொல்லியிருக்கணும். தன்னளவிலும் ஒழுக்கமாக வச்சுருந்து நிர்வாகத்தையும் ஒழுக்கமாக நடத்தி எந்த ஊழலும் இல்லாமல் 12 வருஷமாக ஆளக்கூடிய ஒரு நாட்டை உலகளவில் உயர்த்தி வைத்திருக்கும் ஒரு மனிதனை, ஒரு கட்சியை பார்த்து, ஒரு நிர்வாகத்தை பார்த்து கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த விசிலடிச்சாங்க கொஞ்சம் சின்ன பயல்கள்லாம் என்ன நினைப்பானுங்க? பிஜேபி எதிரிட்டுக்கிட்டு இருப்பேன். பேச முன்னாடி கொஞ்சம் சிந்தித்து இந்த அறிவை வேலை செய்ய வச்சுட்டு அப்புறமா இது மாதிரி பேசுங்க. நாங்கள் அது பிறகு பாராட்ட ஆரம்பிக்கிறோம். இப்போதைக்கு பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்வோம். தமிழ் மக்களே, வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.